பிராச்சி நீ அசையாத, இல்லனா நீ பேஷண்ட் மாதிரி நடிக்கிறேன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். ஸ்டே ஹியர். டிராமாவா? ஹவ் டாரி அவ என்ன அடிச்சிட்டான். என்ன அடிச்சிட்டான்? ஸ்டேட்டஸ் வைஸ்ல நானும் குறைஞ்சவன். இப்ப என்ன பண்ண போற? என்னோட அங்கிளுக்கு சொந்தமா ஒரு ஹாஸ்பிடல் இருக்கு. அங்க போய் எனக்கு ஃபேக்கா பேண்டேஜ் போடுங்கன்னு நான் சொல்ல போறேன். அப்புறமா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ரன்பீருக்கு எதிராக நான் பயங்கரமா கேஸ் ஃபைல் பண்ணுவேன். தெரியாம கூட அப்படி ஒரு தப்பு பண்ணிராத. இல்லனா எல்லார்கிட்டயும் நீ ஃபேக் எம்எம்எஸ் பண்ணேன்னு சொல்லிடுவேன். அப்புறம் போலீஸ் வந்து உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவாங்க. அப்புறம் எந்த ரெப்யூட்டட் காலேஜ்லயும் உனக்கு அட்மிஷன் கிடைக்காது. உன் ஃபியூச்சரே வீணா போயிடும். ஆனா ரன்பீர் என்ன அடிக்கும்போது எனக்காக சப்போர்ட் பண்ண. ஆனா இப்ப நீ அவனுக்காக சப்போர்ட் பண்ற. அது ஏன் தெரியுமா? நீ பண்ண முட்டாள்தனத்தினால ரன்பீரோட படிப்பு பாதிச்சிடக்கூடாதுன்னு, அவன் அசிங்கப்பட்ட கூடாது. உனக்கு இந்த அளவுக்கு சொன்னா போதும்னு நினைக்கிறேன். இப்போ உனக்கு புரியலன்னா நான் சொன்னதை செஞ்சிருவேன். பிராச்சி நல்லா கேட்டுக்கோங்க. இந்த விஷயம் நம்ம 4 பேருக்குள்ளதான் இருக்கணும். ரன்பீருக்கு தெரியவே கூடாது. அதாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க இருந்த உங்களை தடுத்தது நான் தானே. இல்லனா இந்த ஃபேக் எம்எம்எஸ் கேஸ்ல உங்க பேரையும் சேர்த்துருவேன். புரிஞ்சுதா? ஹலோ டாக்டர். டாக்டர் அங்கிள் ஹாய். அவன் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வரான். நீங்க பெட் ரெடி பண்ணிடுங்க. கிளம்பு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆக வேண்டிய டைம் வந்துருச்சு. அப்புறம் இப்ப நீ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொன்னியோ அதே செய். ஃபேக் காயங்கள், ஃபேக் பேண்டேஜஸ், ஃபேக் ட்ரீட்மெண்ட். ஆனா ஒரே ஒரு வித்தியாசம், அங்க ஹாஸ்பிட்டல் உன் பக்கத்துல நான் இருப்பேன். உன்னை கேரிங்கா பாத்துக்கிற மாதிரி பொய்யா நடிக்கிறதுக்கு. அப்புறம் நீ ரன்பீருக்கு போன் பண்ணி அவங்கிட்ட சொல்லு, பார்த் வாண்ட் டு அப்பாலஜைஸ், பார்த் பேட்சப் பண்ணணும்னு நினைக்கிறான். இல்லனா ஐ டோன்ட் கேர், என்னமோ சொல்லிக்கோங்க. மொத்தத்துல ரன்பீர் ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். அப்புறம் இன்னொரு விஷயம், ஹாஸ்பிட்டல்ல ரன்பீரை திட்டுறதுக்காக நான் என்ன வேணாலும் பேசுவேன். நீ ரியாக்ட் பண்ணாத. நீ பாசிட்டிவா இருந்து அவனுக்கு ஃபேவரா பேசணும். புரிஞ்சுதா? நீ என்னதான் ஆசைப்படுற? அதுவா, ரன்பீர் என்ன அடியோட வெறுக்கணும். என்ன பார்த்து திரும்ப பேசாத அளவுக்கு என்ன வெறுக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீ ரன்பீருக்கு எதிராக போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றது நல்லது. ஏன்னா இந்த மாதிரி டென்ஷன் படுத்துறவங்க எல்லாம் லாக்அப் குள்ளதான் இருக்கணும். உன் கண்ணுக்கு நான் வர்றது தெரியலையா? ரன்பீர், நீ எப்படி இருக்குன்னு நினைக்கிறியோ அப்படியே இரு பிராச்சி. நீ மாறாத. என் மேல கோவம் வந்தா நீ கோவப்படு. நான் உன்னை என்னைக்கும் தடுக்க மாட்டேன். அதே மாதிரி நீ என்னை காதலிக்காத மட்டும் இருக்காத. நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன். ரொம்ப அதிகமா காதலிக்கிறேன். இந்த உலகம் நம்மளை பத்தி என்ன யோசிச்சாலும் அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை. நான் உன்னை இங்க வச்சிருக்கேன். இங்க ஐ லவ் யூ பிராச்சி. நீ ரொம்பவே நல்லவ. அதனால நான் என்ன, வேற யாரா இருந்தாலும் உன் மேல காதல் வந்துடும். எனக்கும் காதல் வந்துருச்சு. அதனால என் தப்பு எதுவும் இல்ல. சரி, இந்த உதவா கரையோட வாயாடியா நீ மாறுவியா? இந்த காலேஜ்லயும் சரி, மொத்த உலகத்திலயும் சரி, யாராவது பிராச்சி பேரை கெடுத்தாலோ அவ பேருக்கு கலங்க வர வச்சாலோ அவங்கள உயிரோட விட மட்டும் கொன்னுடுவேன். நீ எந்த எம்எம்எஸ் பத்தி பேசிட்டு இருக்கியோ அது ஃபேக் இல்ல, ரியல். திரும்பவும் சொல்றேன், ஐ லவ் பார்த். என்னாச்சு? முள்ளு குத்திருச்சா? காட்டு. ஒண்ணுதான் குத்துச்சா? நான் ஸ்பெஷலா அவங்கிட்ட சொல்லியிருந்தேன், இந்த பொக்கையில நிறைய முள்ள வை. ஏன்னா யார் எனக்கு கஷ்டம் கொடுக்க நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கஷ்டம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். உன்னை நீ பாத்துக்க. ஓ ஐம் சாரி, நான் மறந்துட்டேன். உன்னை பாத்துக்க பிராச்சி இருக்கால. என்னாச்சு மேம்? ஆர் யூ ஓகே? யா யா. நீ மறுபடியும் போய் சொல்றியா? இது இப்படி நடக்க வாய்ப்பே இல்லையே. இங்க பாரு, இது மொத்த காலேஜுக்கு முன்னாடி தான் நடந்துச்சு. ப்ரோ, இப்ப ரன்பீர் என்ன பண்ணிட்டு இருப்பானோ தெரியல. ஆர் யூ லாஸ்ட் ஆலியா? அந்த வேலைக்காரி உன் கையில இருந்து கம்ப புடிங்கிட்டா. நீ அவளை எதுவுமே சொல்லல. திஸ் இஸ் டூ மச். அவ ரொம்ப திமிர்ல இருக்கா.
அவ நீ இந்த வீட்டோட ஓனருங்கிறதே மறந்துட்டா. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவளை பொறுத்த வரைக்கும் நீ தானே இங்க ஓனரு. நான் ஏலக்காய் கொண்டு வர மறந்துட்டேன். என்னோட வாய்ஸ ஆலியா கண்டுபிடிச்சிடவே கூடாது. அது மட்டும் தெரிஞ்சதுன்னா இவங்க என்ன அவர்கிட்ட நெருங்க விட மாட்டாங்க. அப்புறம் நான் எதுவும் பண்ண முடியாம போயிடும். இப்ப என்ன பண்றது? காயத்ரி, காயத்ரி, உனக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியவே இல்லைன்னு நினைக்கிறேன். நான் உனக்கு தெளிவா புரிய வைக்கிறேன். இந்த வீடு என்னோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. என்னோட டிசிஷன் தான் இங்க ஃபைனலா இருக்கும். ஏன் வேலையில நீ குறுக்கிட கூடாது. இவ்ளோ பொலைட்டா பேசாத ஆலியா. மத்த வேலைக்காரங்க கிட்ட எப்படி பேசுவியோ இவகிட்டயும் அப்படியே பேசு. இவளுக்குலாம் அந்த டோன்ல சொன்னாதான் புரியும். அப்புறம் உனக்கு லிமிட்ட கிராஸ் பண்ற அளவுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? அது மட்டும் இல்ல, இவ நேரா அபியோட ரூமுக்குள்ள போயிட்டு கதவையை சாத்திக்கிறா. ஏன்? அதானே, நீ உன் இஷ்டத்துக்கு தான் எல்லாமே பண்ற. ஒருவேளை நான் ஒரு காசை கடிச்சுக்கிட்டாலும் அதே குரல் தான் வரும்னு நினைக்கிறேன். இங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாது காயத்ரி. இப்படி செய்யக்கூடாது அப்படி செய்யக்கூடாது எல்லாம் உங்க இஷ்டத்துக்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவரை பத்தி உங்க யாருக்கும் அக்கறை இல்லல்ல? ஏ, அவர் உன்னோட கொழுந்தனாருன்னு சொல்லிக்கிற. அவர் முன்னாடி இப்படியே சாப்பாடு தட்டு தூக்கி போடுவ? இங்க பாரு, நீ அவரோட தங்கச்சின்னு சொல்லிக்கிற. ஆனா அவரை ரூம்குள்ள அடைச்சு வச்சு அடிச்சு கொடுமைப்படுத்திட்டு இருக்கிற. அபிக்காக ஆலியா நிறைய விஷயம் செய்யறான். எங்க ஊர்ல ஒரு பழமொழி இருக்குது, முகத்தை பார்த்து எடை போடக்கூடாதுன்னு, செயலை பார்த்துதான் எடை போடணுமா. செயல் நல்லா இல்லனா அப்புறம் மனுஷனா இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லையாமா. நீ ஒண்ணு தங்கச்சி நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணல, கொம்பு எடுத்துட்டு ஒரு ரிங் மாஸ்டர் மாதிரி நடந்துக்கிற. ஒண்ணு தெரியுமா உனக்கு? ரிங் மாஸ்டரை யாருக்கும் பிடிக்காது. அப்ப நீ எங்களுக்கு உறவு முறையை பத்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? கண்டிப்பா நான் சொல்லி கொடுப்பேன். இங்க ஒரு அண்ணி இருக்கீங்க, தங்கச்சி இருக்கீங்க, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கீங்க. ஆனா அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு தெரியுமா? அவன் எங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்திருக்கான் தெரியுமா உனக்கு? தெரியுமா தெரியாத உனக்கு? நீங்க மட்டும் அவரை கொடுமைப்படுத்தாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்களா? அவரை கொடுமைப்படுத்தி அவரை சரி பண்ண முடியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. மனுஷங்களா இல்லையேன்னு வெக்கப்படுங்க. ஜஸ்ட் ஷட் அப். என்ன இப்ப உண்மை ரொம்ப கசக்குதாக்கும். இப்பவே நான் இந்த வீட்ல இருந்து உன்னை வேலையை விட்டு தூக்குறேன். கெட் அவுட். நான் என்ன சொல்ல வந்தேன்? இங்க பாரு காயத்ரி, தனு சொன்னால அவுட்டுனா வேலையை விட்டு போகணும்னு அர்த்தம். இப்பல இருந்து தனு இருக்கா இல்லையா, அபியவும் வீட்டோட வேலையும் இவளே பாத்துப்பா. அப்படிதானே? போ போ, நீ வெளியே போ. என்ன பாத்துட்டே இருக்க? போ. கதவு அந்த பக்கம் இருக்கு, போ. மித்தாலி அண்ணி அண்ணனை தனு எப்படி தனியா சமாளிக்க முடியும்? என்னாச்சு பல்லவி? தேங்க் காட், நல்ல வேளை நீங்க வந்துட்டீங்க விக்ரம். 5 நிமிஷத்துல 10 வாட்டி போன் பண்ணிட்டு அப்புறம் வராம என்ன பண்றது சொல்லு. நம்மளோட பையன் என்னாச்சு அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியல விக்ரம். ஏதாவது கேட்டா ஏதோ வினோதமா பேசிட்டு இருக்கான். அவன் என்ன யோசிக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. அவன் என்ன யோசிக்கிறான்னு உனக்கு தெரியாதா என்ன? இந்த வாட்டி அவனோட அமைதி எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுக்காக தான் நீ என்கிட்ட இத்தனை போன் பண்ணியா? இல்ல விக்ரம், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் வீட்டுக்கே வந்தான். நேரா அவன் ரூம்குள்ள போயிட்டான். அதுக்கப்புறம் ரூம்ல இருந்து வினோதமான குரல் எல்லாம் கேக்குது, பொருள் எல்லாம் உடைக்கிற சத்தம் கேக்குது. என்னடான்னு நான் அவன்கிட்ட கேட்டா எப்பவும் போல அவன் பதிலே சொல்ல மாட்டேங்கிறான். ப்ளீஸ் ப்ளீஸ் அவனுக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. என்னடா, என்ன நடக்குது? அது என்னன்னா, உன்னோட ரூம்ல இருந்து வினோதமான சத்தம் வந்துட்டே இருந்தது. உங்க அப்பா பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு. நீங்க டென்ஷன் ஆகலையா? இல்ல, அது நானும் டென்ஷன் ஆயிட்டேன். மாம், நீங்க பயப்படாதீங்க. நான் பைத்தியக்காரத்தனமா சில விஷயங்கள் செய்வேன், ஆனா நான் பைத்தியம் இல்ல. நான் நல்லா தான் இருக்கேன். அதுவும் இல்லாம அன்னைக்கு நான் அந்த மாதிரி நடந்துகிட்டதுக்கு நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். உங்களோட ஹார்ட் அட்டாக் கனவு உண்மையாயிடுச்சு. நான் ரியாவை கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். நீங்க என்கேஜ்மெண்ட்டுக்கு தயார் பண்ணுங்க.
எனக்கு தெரியும் ரன்பீர், உன்னை இந்த முடிவெடுக்க யாரு கட்டாயப்படுத்திருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். பிராச்சியோடைய கேரக்டர், அதை பிளான் பண்ணதே நான் தான். திடீர்னு என்னடாச்சு? என்ன ஆச்சுன்றது இம்பார்ட்டன்ட் இல்லடா. இம்பார்ட்டன்ட் என்னன்னா, நான் இந்த டிசிஷன் எடுத்ததுனால அம்மா சந்தோஷமா இருப்பாங்க. சரி, ஆனா இருந்தாலும் டாட், அம்மா சந்தோஷமா இருக்கணும்னா இருந்துட்டு போட்டுமே. இந்த உலகத்துல ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் அவங்க ஆசைப்பட்ட எல்லாமே நடக்குது. அம்மாக்கு தானே என்ன தப்பு இருக்கு? அண்ட் வாட் அபவுட் யூ மை சன்? நீ என்ன ஆசைப்படுற? அம்மாவோட ஆசையாதான். எங்க போற? சில விட்டு போன வேலைகளை முடிக்க போறேன்பா. ஆனா நீ எங்க போற? டோன்ட் வரி மாம், நான் எங்க போனாலும் யார்கிட்ட போனாலும் திரும்ப நான் உங்ககிட்ட தான் வருவேன் மாம். நான் என்ன காரியம் பண்ணிட்டேன்? ரொம்ப ஓவரா பேசிட்டேனே. நான் பேசினதுல எந்த தப்பும் இல்ல, ஆனா தப்பான நேரத்துல பேசிட்டேன். இப்ப என்ன பண்றது? நான் அவருக்காக அந்த வீட்டுக்குள்ள திரும்பவும் போய் ஆகணும். இப்ப நான் உங்ககிட்ட எவ்வளவு கேட்டாலும் என்ன வேலையில சேர்த்துக்க மாட்டாங்க. இந்த பிளவர்ஸ் நியாயமா பிராச்சி தான் வாங்கிக்கணும், அப்படிதானே பிராச்சி? என்னாச்சு? முள்ளு குத்திருச்சா? காட்டு. ஒண்ணுதான் குத்துச்சா? நீ எனக்கு கொடுத்திருக்க கஷ்டம் இருக்குல்ல பிராச்சி, அதுக்கெல்லாம் முன்னாடி இது ஒண்ணுமே இல்ல. இப்ப நான் ஃப்ரெண்ட்ஷிப் பேண்ட் கொண்டு வந்திருக்கேன். இனிமே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கே, அது லைஃப் டைம் அப்படியே இருக்கும். அம்மா, நீயா? ஆமா, நான் தான். என் முகத்தை பார்க்க கூட உனக்கு பிடிக்கலன்னு தெரியும். ஆனா என் முகத்தை காட்ட நான் ஒண்ணு இங்க வரல. சில விஷயங்களை உன்கிட்ட கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். உனக்கு இந்த போட்டோ ஞாபகம் இருக்கா? இது நான் உன்னை முதல்ல எடுத்த போட்டோ. இந்த போட்டோவை என் மனசுக்கு பக்கத்துல எந்த அளவுக்கு நான் வச்சிருந்தேன் தெரியுமா பிராச்சி? ஓ, இந்த போட்டோ கண்டிப்பா உனக்கு ஞாபகம் இருக்கும். இங்க பாரு. தீபாவளி அப்போ எடுத்த போட்டோ இது. நம்ம 2 பேரும் சேர்ந்து எத்தனை விளக்கு சேர்ந்து ஏத்தணும்னு எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு சேர்ந்து ஏத்துனது ஞாபகம் இருக்கு. மறந்துட்டியா? ராச்சி, கண்டிப்பா இது ஞாபகம் இருக்கும்.
இந்த போட்டோ ஹோலி அப்போ எடுத்தது ஞாபகம் வரல? அட வானவில்ல கூட அத்தனை கலர் இல்ல, ஆனா நான் உன் மேல அத்தனை கலரையும் பூசினேன். அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா நீ? Last but not the least, my favorite picture. ஞாபகம் இருக்கா? கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இப்போ நீ ஆயிட்ட என்னோட ஃபியான்சே. ஞாபகம் இல்ல? கண்டிப்பா உனக்கு இது ஞாபகம் இருக்குமே. இது நம்மளோட ஸ்பெஷல் போட்டோ இல்லையா? இல்ல நான் ஞாபகப்படுத்துறேன். தசரா ஞாபகம் இருக்கா? என்னோட அம்மா வந்து ஒரு ரிங் கொடுத்தாங்க. எந்த பொண்ணு நான் கல்யாணம் பண்ணிக்க போறேனோ அந்த பொண்ணோட கையில போட சொன்னாங்க. ஆனா நான் பைத்தியக்காரத்தனமா அந்த ரிங்க உன்கிட்ட எடுத்துட்டு வந்தேன். நீ அடிக்கடி சொல்லுவல்ல, ரன்பீர் நீ என்ன மறந்துரு, என்னை பத்தி நினைக்காத, உன் மனசுல இருந்து நீ என்ன எடுத்துருன்னு சொல்லுவல்ல. நான் என்ன யோசிச்சேன்னா, என்னால இந்த போட்டோவையே என் மனசுல இருந்து எடுக்க முடியாதப்போ உன்னை எப்படி என்னால எடுக்க முடியும்? அதனாலதான் எல்லாத்துக்குமே இன்னைக்கு ஒரு முடிவு கட்டலன்னு முடிவு பண்ணிட்டேன். பொதுவா சொல்லுவாங்க, ஒருத்தரோட வாழ்க்கையில முக்தி கொடுக்கணும்னா அதுக்கு அவங்கள எரிக்கணுமா. இன்னைக்கு நான் உன்னோட போட்டோவை எரிச்சு எனக்கு நானே விடுதலை கொடுத்துக்க போறேன். உன்னோட நினைவுகள்ல இருந்து, உன்னோட காதல்ல இருந்து, உன்னோட ஒட்டு மொத்த விஷயத்துல இருந்தும் இன்னைக்கு எனக்கு முக்தி கிடைக்க போகுது. எப்போ இது எல்லாம் அப்படியே எரிஞ்சு முடியுதோ அதுக்கப்புறம் உன்கிட்ட இருந்து எனக்கு முக்தி கிடைச்சிரும் பிராச்சி. அதுவும் நிரந்தரமா முக்தி கிடைச்சிரும். இன்னைக்கு நான் உன் கூட இருக்கிற எல்லா உறவையும் முடிச்சுக்க போறேன். நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நாளைக்கு எனக்கு ஒரு ரியாக்கும் என்கேஜ்மெண்ட். ஏன்னா ரியா என்ன உயிருக்கு உயிரா காதலிக்கிறா. நீ வரணும்னு ஆசைப்படல, ஆனா நீ வரணும்னு நினைச்சேன்னு வை, நீ கண்டிப்பா வா. ஆனா தனியா வரக்கூடாது. உன் கூட உன்னோட பாய் ஃப்ரெண்டையும் கூட்டிட்டு வா.
வா